Hi friends, welcome to Anuvian Kitchen. இன்னைக்கு நம்ம Anuvian Kitchenல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா Tutti Frutti Cake தான் பார்க்க போறோம். சோ இந்த கேக் வந்து டீ கடைகள்ல நம்ம நிறைய பார்த்திருப்போம். சோ இத வந்து ரொம்பவே ஈஸியா நம்ம வீட்லயே செய்யலாம். சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல்ல 1/4 கப் Tutti Frutti சேர்த்துக்கோங்க. சோ அடுத்து இதோட 1 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சோ இத வந்து இப்போ நல்லா mix பண்ணிக்கோங்க. So மைதா மாவோட இந்த Tutti Frutti வந்து நல்லா mix ஆயிருச்சு. சோ இத இப்போ வந்து நம்ம தனியா எடுத்து வச்சிரலாம். சோ அடுத்து வந்து நம்ம கேக் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 100 கிராம் பட்டர் சேர்த்துக்கோங்க. சோ பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல நல்லா சாஃப்ட்டா இருக்கணும். சோ அப்பதான் பீட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ இதோட ஒரு 1/2 கப் பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. சோ இத வந்து ஒரு 5 minutes நல்லா ஃப்ளஃபியா வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா பட்டர் வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு. சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம 2 முட்டை சேர்த்துக்கலாம். சோ உங்களுக்கு முட்டை வேணானா நீங்க தயிர் கூட சேர்த்துக்கலாம். சோ இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சோ எக் வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு. சோ அடுத்து இதுல வந்து நம்ம மாவு சேர்த்துறலாம். 1/2 கப் மைதா மாவு, milk powder 1 tablespoon, corn flour 1 teaspoon, baking powder 1/2 teaspoon. சோ இது இப்போ எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. சோ இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். சோ இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்ல இருந்தா போதும். சோ அடுத்து இதுல வந்து நம்ம Tutti Frutti மிக்சர் சேர்த்துக்கலாம். சோ இதையும் நல்லா mix பண்ணிக்கோங்க. சோ அடுத்து இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம். சோ நல்லா mix பண்ணிக்கோங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிருச்சு. சோ அடுத்து வந்து நம்ம பேக்கிங் pan வந்து grease பண்ணிரலாம். அதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சோ இந்த ஆயில் வந்து எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சோ அடுத்து வந்து இதுல கட் பண்ணி வச்சிருக்கிற பேக்கிங் ஷீட் போட்டுறலாம். சோ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற கேக் பேட்டரை வந்து இந்த panல சேர்த்துறலாம். சோ இத வந்து எல்லா பக்கமும் நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சோ அவனை வந்து 180 டிகிரில 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 50ல இருந்து 55 நிமிஷம் 180 டிகிரில நல்லா பேக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வந்து 50 நிமிஷம் ஆயிருச்சு. சோ இப்போ அவனை ஓபன் பண்ணி நம்ம கேக் எடுத்துறலாம். சோ ஒரு ஸ்டிக் வச்சு சென்டர்ல இந்த மாதிரி குத்தி பாத்தீங்கன்னா சோ அந்த ஸ்டிக்ல வந்து எதுமே ஒட்டலனா உங்களுக்கு அந்த கேக் வந்து நல்லா பெர்ஃபெக்ட்டா பேக் ஆயிருக்குன்னு அர்த்தம். சோ கேக் வந்து நல்லா ஆற வச்சிட்டு இத வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிரலாம். கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. சோ இத வந்து நம்ம இப்ப ஸ்லைஸ் பண்ணிரலாம். சோ நம்மளுடைய Tutti Frutti Cake சூப்பரா ரெடி ஆயிருச்சு பாருங்க. சோ ரொம்பவே சாஃப்ட் அண்ட் பெர்ஃபெக்ட் டெக்ஸ்சர்ல இருக்கு. சோ இந்த ஈஸியான Tutti Frutti Cake உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனுவின் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.